ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து பசங்களுக்கு நீங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஈவினிங்க்கு மாத்திரம் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து கொஞ்சம் திக்கான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணும்போது தின் அவல் எடுத்துக்கோங்க. தின்னாக இருக்கிற அவலைன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். திக்காக இருக்கிற அவலைன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறினா தான் அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ நான் அதனால் இதை 2, 3 வாட்டி நல்லா அலசிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அவல் கூடயே வந்து கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஊறுறதுக்காக ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவலும் ரவையும் நல்லா ஊறியிருக்கு. மாவும் பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு வேணும்னா நல்லா பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா செஞ்சு அதில் வச்சிடலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ இதை அப்படியே எடுத்து ஸ்டீமரில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இப்போ அதில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 8, 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஆறட்டும். ஆறின பிறகு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, சீரகம் 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2ம் மிக்ஸ்டாக இருந்ததுனால நான் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சவொடனே இதில் வந்து கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி கொஞ்சம் நல்லா மேலே தூவி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசா நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அவலெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தயிரோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.